மிகப்பெரிய இழப்பு. அவர் சாதாரண ஒரு தமிழ் திரைப்படத்துறைக்கு மட்டும் இல்லாமல் உலகிலேயே சாமானியனாக இருந்து ஒரு பெரிய டைரக்டரானவர். சாமானிய மக்களை நிறைய பேர் ஹீரோ ஆக்கியிருக்காரு, நிறைய பேர் ஹீரோயின்கள் ஆக்கியிருக்காரு, நிறைய படங்களை சாமானியம் கூட எல்லாத்தையும் சாதிக்க முடியும்னு காட்டினவர். அவருடைய இழப்பு மிகப்பெரிய இழப்பு, இந்திய சினிமாவுக்கே ஒரு மிகப்பெரிய இழப்பு. அவருடைய குடும்பத்துக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள், அவருடைய ஆத்மா சாந்தி. உங்களுடைய தலைவர், இயக்குனர், மாமனிதர் நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாரு. அவருடைய நடப்பு தயாரிப்பு தோற்று வைத்த பிதாமகன், தமிழ் சினிமாவின் பிதாமகன். நான் 44 வருஷம் முன்னாடி அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் அவங்க தான் சென்னைக்கே வந்தேன். அவரோட நெருங்கி பழகி அவரோட வாழ்ந்த பழகிய அனுபவங்கள், நாட்கள், பொழுதுகள் ஒரு இனிமையானது. தமிழ் சினிமா உள்ளவரை, தமிழ் கூறும் நல்லுலகம் இருக்கும் வரை அவருடைய பெயரும் புகழும் மறையாது. அது பொன்னிடத்திலால் குறிக்கப்பட்டு விட்டது. நிச்சயமாக அவரோடு பழகிய நாட்களுக்காக நான் ரொம்ப கொடுத்து வச்சுருவேன். அவர் இல்லாத தமிழ் சினிமானது ஒரு மிகப்பெரிய வெற்றிடம். தமிழ் சினிமாவே பாரதி ராஜாவுக்கு முன், பாரதி ராஜாவுக்கு பின்னு தான் பிரித்து பேசணும். அந்த பெருமைக்கு சொந்தக்காரர் புகழ் என்றென்று வாழ்க. ராஜா அவர்கள் மூளை முடுக்கெல்லாம் மாடிகளில் கோட்டை கொத்தளங்கள் போன்று ஸ்டுடியோக்களில் எடுக்கப்பட்டு கொண்டிருந்த சினிமாவை மூளை முடுக்கெல்லாம் ஓலை குடிசை காடு கழனி எல்லாம் கொண்டு சேர்த்தவர். மண் வாசனை மிக்க படங்களை தந்த இந்தியாவின் புகழ்மிக்க நமது மண்ணை சேர்ந்த தந்தை போன்ற திரை உலகுக்கு வெளிவகுத்த திருமிகு பத்மஸ்ரீ டாக்டர் பாரதி ராஜா அவர்கள் என்று நம்மிடையே இல்லை. அவருடைய குமாரன் மனோஜ் அவர்கள் கதாநாயகன் இறந்துவிட்ட பொழுதே அவர் மிகவும் மனது ஒடிந்து போயிருந்தார். அன்னாரின் ஆன்மா சாந்தி அடைவதாக. ஐயாவுடைய இடத்தை, பாரதி ராஜாவின் இடத்தை யாரும் நிரப்ப முடியாது. அப்படி தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இதன் மூலம் பாரதி ராஜாவின் வழியில் எளிமையாக மண்வாசனை மிக்க படம் எடுக்கும் இளைஞர்களை ஊக்குவித்து புதிய இயக்குநர்கள் இந்த வழியில் எடுப்பவர்களுக்கு வருடத்திற்கு 10 படமோ 6 படமோ அரசு முழு உதவியும் செய்து இவர் வழியில் தமிழ்நாட்டின், தமிழ் வளத்தின், நம் இனத்தின் மண் வாசனை போன்ற ஒரு அற்புதமான படைப்புகளை தயாரிக்க அன்னார் பாரதி ராஜா அவர்களின் பெயரில் தமிழ்நாடு அரசு முழு உதவி, ஒரு கோடி என்றால் 1 கோடி, 2 என்றால் 2, அந்த மாதிரி ஒரு பண உதவி முழுமையாக செய்து புதியவர்களை இவர் விருதை அறிவித்து ஆரம்பிக்குமாறு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தமிழக அரசு நன்றியோடு வணக்கம். தமிழ் திரையுலகம் மட்டுமின்றி இந்திய திரையுலகத்துக்கு பெரிய பேர் இழப்பு. அவர் படைத்த படைப்புகள், அத்தனை படைப்புகள், அவரை பற்றி பேசுறதுன்னா இன்றைக்கி ஒரு நாள் கூட பேசிக்கிட்டே இருக்கலாம். இப்படி படைப்புகளை பண்ணிய பாரதிராஜாவோட மறைவு பெரிய பேரிழப்பு நடந்தது. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் அவளை இறைவனை தயாரிப்பாளர்கள் சார்பாக, அனைத்து மெம்பரின் சார்பாக நான் இறைவனை வேண்டிக்கிறேன். பாரதி ராஜா என்ற அவர்கள் தொழில் செய்யும்போது டிஜிபி மனுஷா மற்றும் மகள் நமது பத்மஸ்ரீ சிவாஜி கணேசன் அவர்களின் ஃபங்க்ஷன் மனுஷா நான் ஒரு அருமையான டைரக்டர். இது நம்ம வீட்டு
சென்றாலும் அவர் செய்த பணிகள் அந்த கண்ணில் அவர் எத்தனையோ நட்சத்திரங்கள் சினிமா நட்சத்திரங்கள் அவர் அவர் இழந்து வாடும் அவருடைய பிள்ளைகளுக்கும் மற்ற சினிமா பெரிய ஈடில்லா அவர் ஆத்மா சாந்திகளை எல்லாம் வாழ்த்து இங்கே படிங்க வச்சு எங்கே படிச்சிங்க அவ்வளோ அந்த பக்கம் இப்படி கூட இப்படி இப்படி இன்னும் இங்கே நிறைய பேசணும். ஆனால் பேச வேண்டியது எல்லாமே டைரக்டர்கிட்ட தான் பேசணும். பாரதிராஜா சார் இப்போ அவர் இல்லாமல் அவரை பற்றி பேசுறதுங்கிறது பெரிய துர்பாக்கியமான சூழ்நிலை தான் எனக்கு. நாங்கள் சினிமாவை தேடி வரும்போது ஒரு இரும்பு கோட்டையாக இருந்ததை ஒரு பெரியார் எப்படி தமிழ் சமுதாயத்தில் உடைச்செறிஞ்சு வந்தாரோ அந்த மாதிரி பாரதிராஜா சினிமாவில் வந்து யார் வேணாலும் டைரக்டர் ஆகலாம், யார் வேணாலும் நடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முதலாக நாங்கள் டைரக்டராக வர்றதுக்கு முன்னால் அவங்கள மட்டும்தான் இப்போ ஒரு பெரிய டைரக்டரை நினச்சது பாரதிராஜா மட்டும்தான். நான்லாம் அவர்கிட்ட என்னுடைய நண்பர் பாக்யராஜ் அவர் கூட ஒர்க் பண்ணார். நான் யார்கிட்டையும் ஒர்க் பண்ணலைனால கூட மானசீகமாக எப்பவுமே என் மனசில் வாழ்ந்துட்டு இருக்கிறது என்னுடைய மனசில் பாரதிராஜா சார். அந்த நேற்று கூட ஃபோன் பண்ணி அவர்கிட்ட நாளைக்கு இன்னைக்கு இது நடந்துருச்சு, இல்லைன்னா நாளைக்கு அவரை நேரடியாக சந்தித்து உட்காந்து பழைய கதைகளையெல்லாம் பேசி அவரை சிரிக்க வச்சு போகிறதா எல்லாம் சொல்லியிருக்காங்க. என்னுடைய துரதிர்ஷ்டம் அவரை கடைசி நேரத்தில் பார்க்க முடியாது. அவருடைய இது வந்து தமிழ் சமூகத்துக்கு தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய முடியல. திரையுலகில் ஒரு தனித்துவமான புரட்சியை அமைதியாக செய்த ஆற்றலாளர், பெருமைக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய, என்றைக்கும் மறக்க முடியாமல் நெஞ்சில் நீக்கமற அமைந்துள்ள இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் இயற்கை எய்தினார் என்ற செய்தி நமக்கெல்லாம் அதிர்ச்சியூட்டக்கூடிய செய்தியாக இருந்தாலும் கூட அவர் ஒவ்வொன்றையும் முத்திரை பதித்தவர். ஒரு கிராமத்திலே பிறந்து வளர்ந்து சென்னைக்கு அவர் வந்தது மட்டுமல்ல, சென்னையை கிராமத்துக்கு அழைத்து போன பெருமை பாரதிராஜா அவர்களுக்கு உண்டு. அதனுடைய அடிப்படையிலே யதார்த்தமாக திரையுலகிலே நல்ல பாடங்கள், சாதி ஒழிப்பு போன்றவைகள், மூட நம்பிக்கைகளை எல்லாம் அழிக்கக்கூடிய கருத்துள்ள திரை உலகத்தை ஒரு நல்ல கலாசாலையாக, பல்கலைக்கழகமாக மாற்றிய திறமையாளர். என்றென்றைக்கும் சமூகம் அவருக்கு கடமைப்பட்டிருக்கிறது. அவருடைய ஒவ்வொரு திரைப்படமும் ஒவ்வொரு பாடங்களை பல்கலைக்கழகத்திலே சொல்லிக் கொடுப்பதைப் போல சமுதாயத்திற்கு மிக சிறப்பான பணிகளை செய்தவர். நாங்கள் அவரை அழைத்து முன்பு பல ஆண்டுகளுக்கு முன்னாலே திராவிடர் கழகம் புரட்சி இயக்குனர்
என்ற அந்த சிறப்பான விருதை அளித்து அவர் செய்த புரட்சிகளை பார்த்தோம். அவருடைய வேதம் புதிது என்ற அந்த திரைப்படத்தில் அவருக்கு ஏற்பட்ட எதிர்ப்புகளை எல்லாம் முறியடிப்பதில் திராவிடர் கழகம் முன்னாலே நின்றது என்பதை நினைக்கிற போதும் அதற்கு அவர் நன்றி உணர்ச்சியோடு பாராட்டி சொல்லி என்னென்னைக்கும் எங்களுக்கு துணை இருக்கக்கூடியவர்கள் பெரியார் தொண்டர்கள் என்று பாராட்டினார்கள். அப்படிப்பட்ட ஒருவரை திரை உலகத்துக்கு மட்டும் இழந்தது என்பது திரை உலகத்திற்கு மட்டும் ஏற்பட்ட நஷ்டம் அல்ல, இந்த சமூகத்திற்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஈடு செய்ய முடியாத ஒரு பெரிய நட்டம் என்றாலும் இயற்கை எண்ணி ஆறுதல் அடைய வேண்டும். அவ்வளவுதான். ஒரு பேரிழப்பாகும். ஒரு கிராம சூழ்நிலையில் வளர்ந்த அவர் ஒரு 50 ஆண்டு காலமாக இந்த திரைத்துறையில் இருந்து பல வெற்றி படங்களை எடுத்தவர். ஷூட்டிங் அப்படின்னாவே செட்டுக்குள்ளே தான் நடக்கும். அதை மாற்றி காட்டியவர் இவர். அதாவது கிராமங்களில் கேமராக்களை கொண்டு சென்றவர் என்ற பெருமை அண்ணன் பாரதி ராஜாவை தான் சேரும். அவருடைய வழியில் இன்றைக்கி இளம் இயக்குனர்கள்லாம் அதை கடைப்பிடிச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி அவருடைய இழப்பு ஒரு மாபெரும் இழப்பாகும். அவரை பிரிந்து வாழும் அவருடைய குடும்பத்தினருக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் மற்றும் திரைத்துறையினருக்கும் என் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னாரது உயிர் நம்ம விட்டு பிரிந்தாலும் அவருடைய நினைவு என்றும் எல்லோர் மனதிலையும் இருக்கும். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனிடம் வேண்டுகிறேன்.